அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா மையும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஃபேமிலியோடு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம கோபி பாக்கியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. நம்ம இனியா என்னடானா இல்லை வேண்டா பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கோபி ராதிகா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ்லேயே நீ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண, இங்கே ஆடுறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, அது நம்ம ஃபேமிலி தானே இருக்குது ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை ஆட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கோபி வந்து மையுவையும் சேர்ந்து டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மையு என்னடா இல்லை டாடி, அக்கா வந்து பெரிய டான்ஸர், அவங்களுக்கு ஈக்குவலாக என்னாலலாம் ஈடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மையு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவும் மையும் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ரெண்டு பேரோட டான்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முடிச்ச கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் எல்லாருமா சேர்ந்து தண்ணியில் ஆட்டம் பாட்டுன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ராதிகா நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வந்த டைமிங்லேருந்து இந்த செகண்ட் வரையும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவே அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியா மையும் எல்லோரும் சேர்ந்து ரிங்கு போட்டு அவங்க ஒரு டால்பின்னும் இன்னொரு பக்கம் லவ் பேர்ட்ஸ் இருக்கிறதையும் கிஃப்டாக வாங்கி இனியாவும் கொண்டும் நம்ம மையும் கொண்டும் கொடுக்குறாங்க. இதனால் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு நாள் தான் இந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம பாக்கியம் வந்து நீங்கள் ஓகேவா தானே இருக்கீங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்டே கேட்க இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியம் வந்து இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா திரும்ப கேட்குறாங்க. ஆனால் ராதிகா வந்து இல்லை எப்பவும் விட நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம கோபி வந்து என்ன பண்ணுறாங்க, ராதிகா கிளம்பலாமா அம்மாவால் நிற்க முடியலன்னு சொல்கிறாங்க, டைமர் ஆகிட்டுருக்குல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராதிகா வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி என்னடனா எனக்கு கால் வலியில் நான் எவ்வளோ நேரம் நிற்க முடியுன்றாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க அதுக்கப்புறம் போகலான்றாங்க. ஆனால் கோபி வந்து இல்லை ராதிகா ரெசார்ட் மூடுற டைம் ஆகிடுச்சுல, எப்படி நம்ம போக தானே போகிறோம், டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வண்டியில் கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம கோபி வந்து ராதிகா கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ராதிகா உண்மையிலே நீ வேறு லெவலில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண, எல்லாருமே அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதையுமே பெருசாக எடுத்துக்காத நம்ம ராதிகா ரொம்பவே சைலண்ட்டாகவே எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான துக்கத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.